பெங்களூருவில் இருக்கக்கூடிய நம்முடைய மற்றொரு செய்தியாளர் ரமேஷ் அவரிடம் பேசலாம். ரமேஷ், தற்போது மோகன்ராஜ் சிறையில் எந்த மாதிரியான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது அப்படிங்கிறதையெல்லாம் சொன்னார். பெண் கைதிகளுக்கு எப்போதும் 3 பெண் கைதிகள் ஒரு அறையில் இருப்பது போல அவர்கள் சிறையில் அடைக்கப்படுவார்கள். ஆனால் சசிகலாவை பொறுத்தவரையில் தனக்கு தனி அறை ஒதுக்க வேண்டும் என்று கோரியிருப்பதாக தகவல்கள் வந்திருக்கிறது. என்ன சிறைத்துறையுடைய அந்த விதிகள் என்ன? சசிகலா கோரும் அந்த தனி வசதிகள் அவருக்கு கொடுக்கப்பட வாய்ப்பு இருக்கிறதா? என்ன விதிகள் இருக்கிறது? குறிப்பாக இது போன்ற நடைமுறைகளில் குறிப்பாக குற்றவியல் நடைமுறை என்பது குறிப்பாக அவர் முதலில் தண்டனையை ஏற்று உள்ளே செல்ல வேண்டும். அதற்கு பிறகு குறிப்பாக மனுக்களை செய்து பெட்டிஷன் போட்டு அதற்கேற்றமாறு ஒரு சில நாட்களுக்கு பிறகு இது போன்ற விஷயங்களையும் அவர்கள் சேர்த்துக்கொள்ளலாம் என்று சொல்லப்படுகிறது. ஏனென்றால் அதிமுக பொதுச் செயலாளர் சசிகலாவை பொறுத்தவரை குறிப்பாக எந்த அரசாங்க பதவியிலும் ஏற்கனவே ஜெயலலிதா 2014 செப்டம்பர் 27 செல்லும் பொழுது அவர் முன்னாள் முதலமைச்சர் என்ற ஒரு அந்தஸ்து செக்யூரிட்டியில் இருந்தவர். இது போன்ற பல முறை முதலமைச்சராக இருந்தவர். பல தகுதிகள் இருந்தது. அதனால் அவருக்கு தனி அறை, ஃபேன் இருப்பது, குறிப்பாக செய்தித்தாள்களை படிப்பது உள்ளிட்ட வாக்கிங் போறதுக்கான டிஸ்டன்ஸ் உள்ளிட்ட வசதிகள் எல்லாம் இருந்தது. ஆனால் அதிமுக பொதுச் செயலாளர் சசிகலாவை பொறுத்தவரை 45 நாட்களுக்கு முன்பு வரை அவர் எந்தவித பொறுப்பிலும் இல்லாத ஒரு தலைவராக இருந்திருக்கிறார். குறிப்பாக அரசாங்க பதவியிலே எதுவும் இல்லாத ஒரு அவருக்கு அது போன்ற வசதிகள் எதுவும் தற்போதைய நிலையில் அரசாங்க சட்ட விதிகள் படி கொடுக்க முடியாது. வரும் காலங்களில் அவருடைய சொத்து மதிப்பு அவையெல்லாம் வைத்து அவர் ஒரு சமுதாயத்தில் ஒரு உயர்ந்த அந்தஸ்தில் இருந்தவர் என்ற ஒரு காரணத்தை காட்டி வேண்டுமானால் பெற்றுக் கொள்ளலாம். தற்பொழுது அவர்களுக்கு குறிப்பாக ஜெயிலில் அந்த சிறைகளுக்கு கைதிகளுக்கு வழங்கக்கூடிய அந்த எண் என்பது ரமேஷ், தற்போது வழங்கிய தகவல்களுக்கு நன்றி.